நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பில் நம்ம ஜஸ்டின் பிரபாகர் அவர்களுடைய இசையில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான மரியா ராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் இப்போ வெளியாகி இருக்கிற திரைப்படம் தான் ஹாப்பி ராஜ். ஸோ இப்போ இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராட்வே சினிமாஸில் சாட்டர்டே மார்னிங் 9:30 ஷோக்கு போய் படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த திரைப்படத்தினுடைய என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒப்பீனியன் பார்த்தா முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவை நான் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாயிலர்ஸ் இல்லாமல் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ முதலாவதாக இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ஜார்ஜ் மரியன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறக்குதுங்க. அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஸோ நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வந்து என்னென்னாங்க, அவருடைய ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் வீக்னஸாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜார்ஜ் மரியன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை முட்டை சொல்லி பயங்கரமாக கலாய்க்கிறாங்கங்க. ஸோ அவரை கலாய்க்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பையனாக இருக்கிற நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் போட்டு கலாய்க்கிறாங்க. ஸ்கூல் பசங்களாக இருக்கட்டும், ஏரியாவில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அப்பாவை சுத்தமாக பிடிக்கிறதே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களை நிறைய பேர் வந்து லவ்வும் பண்ணுறாங்க. பட் எந்த காரணத்துக்காண்டி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் லவ் பண்ணி உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா குதிரை முட்டையோட மருமக அப்படி சொல்லி என்னை கலாய்ப்பாங்க, அந்த காரணத்தினாட்டியும் உன்னைய பிரேக்கப் பண்ணுறேன், அந்த மாதிரி காரணம்லாம் சொல்லி நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்களை அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அந்த குதிரை முட்டை அப்படிங்கிற பேர்னால். ஈவன் ஜிவி பிரகாஷ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு டயலாக் வந்து சொல்லியிருப்பார், ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு பொண்ணு வந்து என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா எங்கள் அப்பாவை பிடிக்காதனால என்னை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்லி அவர் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க, பேசாமல் நீ என்ன பண்ணுன்னா தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிரு, வேறு எங்கேயாவது நாடா இல்லை ஊரில் போயிட்டு வேறு ஏதாவது வேலை போய் பாரு, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னங்கிறத யார்கிட்டையும் காமிக்காமல் அங்கே போயிட்டு அதாவது பொண்ணை உஷார் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் பெங்களூர் போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருங்கிறத இந்த திரைப்படத்தினுடைய முழு கதை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய கோர் பேஸே வந்து என்னென்னாங்க, அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி அழகாக காட்டியிருந்தாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் எந்த அளவு அவங்க அப்பா வந்து ரொம்பவே பிடிக்காமல் இருந்தாரோ, படத்தோட எண்டிங்கில் அவ்வளோ பாசமாக நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவங்க அப்பா வந்து பிடிச்ச மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான டிரான்சாக்ஷன் ஃபுல் படத்துலேயே வந்து நடந்துச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு சொசைட்டி வந்து ஒரு தவங்களை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே ஆழமாக பேசியிருந்தாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அவுடேட்டட் ஃபேமிலியாக காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து பயங்கர அப்டேட்டட் ஃபேமிலியாக வந்து காட்டுறாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னாங்க, ஹீரோட ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து டவுரி வந்து கேட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜார்ஜ் மரியன் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து நீ என்ன படித்த வேலையை தான் பார்க்கணும், அதை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு அவுடேட்டட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஜார்ஜ் மரியன் அவர்கள் வந்து காட்டியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைஃபையாக அப்டேட்டடாக இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்சி என்ன ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னாங்க ஹீரோயினோட ஃபேமிலியை ஹீரோ ஃபேமிலி வந்து ரொம்பவே தரக்குறைவாக ட்ரீட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லுக்ஸை பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, அவங்களுடைய கேரக்டர்லாம் பார்த்து இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, இவங்ககிட்ட வந்து நம்ம அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவே தரக்குறைவாக ட்ரீட் பண்ணாங்க. பட் படத்தோட கடைசியில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒருத்தனை தரக்குறைவாக இருக்கான் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் அவர்கள் ரொம்பவே அழகாக எடுத்திருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். சீரியஸாக சொல்கிறேன், ஸ்க்ரீன் ப்ளே முதற்கொண்டு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்தால் பக்காவாக இருந்துச்சு, எங்கேயுமே ஒரு லேகும் இல்லை, எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைலாக்ஸாக இருக்கட்டும் எந்த விஷயமே பார்த்திங்கன்னா கிரிஞ்சாகவே காட்டல அப்படி தான் சொல்லியாகணும். இதை நான் ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக்ங்க. ஏன்னா ஒரு சொசைட்டி வந்து ஒருத்தனை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க, எந்த விஷயத்தை வச்சு ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக். பட் இந்த டாப்பிக்கை ஒரு டெபியூ டைரக்டராக அவர் எடுத்து படம் பண்ணதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பக்காவாக ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த படம் மூலியமாக. அந்தளவு தரமாக இருந்துச்சு இந்த படம் அப்படி தான் சொல்லியாகணும்.
ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஈகோ கிளாஸ் பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயங்க. ஒரு சாரி, அந்த சாரிக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அடமண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க அப்படி தான் சொல்லணும். இதெல்லாம் போக இந்த படத்தில் வந்து உங்களுக்கு ஃபன் இருக்குது, லவ் இருக்குது, எமோஷன் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, கருத்து இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. வைலன்ஸு, சண்டையை தவிர இந்த படத்தில் எல்லாமே இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த படம் பார்த்து முடித்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரியன் ராஜ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஒரு டெபியூ டேரக்டர் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்து பக்காவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட்லாம் பண்ணி அதை ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான டாஸ்க் அப்படி தான் சொல்லியாகணும். இதை நான் ஏன் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டரே இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வர்றது ரொம்பவே கம்மியாகிட்டே வருது அப்படி தான் சொல்லியாகணும். ஒன்று ரொம்பவே வைலன்ஸாக வருது, அப்படி இல்லைனா ரொம்ப ராம்காமாக வருது அப்படி தான் சொல்லணும். பட் இப்போ வர புது டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருத்தியல் படங்கள் எடுக்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்லி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுக்கு புது டேரக்டர்ஸ் இந்த மாதிரி வரது நம்ம தமிழ் சினிமாவின் வளர்ச்சியாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஸோ இப்போ அப்கமிங் டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ் ரொம்ப கமர்ஷியல் ஓரியன்டாக படங்கள் எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்ட் ஃபிலிம், ஒரு கருத்தியல் படங்கள் எடுக்கிறது எனக்கு ஹானஸ்ட்லி பிடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு ஒரு சில ஆடியன்ஸ் வந்து கேட்கலாம். சீரியஸாக சொல்கிறேங்க, எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட கண்ணுக்குன்னு தெரில. இந்த படத்தினுடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சுத்தமாக லேகே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஃபன் மூவியாக ஆரம்பித்து கடைசியில் வந்து ஒரு நல்ல எமோஷ்னலாக படத்தை வந்து முடிச்சுட்டு தேட்டர் விட்டு வெளில போகும்போது ஒரு நல்ல கருத்தை வாங்கின மாதிரியான ஒரு படமாக தான் ஹாப்பி ராஜ் இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். பாடல் முதற்கொண்டு, நடிப்பு முதற்கொண்டு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முதல் கொண்டு, ஸ்க்ரீன் ப்ளே முதல் கொண்டு எல்லாமே டாப் நாச்சாக இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அந்த காரணத்தினாலே என்னால் வந்து பார்த்திங்கன்னா குறைகள் எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் படத்தோட எண்டிங்கில் நிறையா இடத்துல ட்விஸ்ட்டெலாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. எப்படி இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களோ, ஸோ அதேமாதிரி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு இந்த படத்தை வந்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்த பிறகு என்னடா இது எப்போயுமே பார்க்குற ஒரு ராம்காம் ஃபிலிம் மாதிரியே இருக்கே, பேச்சுலர் படம் மாதிரியே இருக்குல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணியிருந்தேன். பட் படத்தோட எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீனுக்குமே ஒரு வேல்யூ வந்துச்சுங்க. அதாவது சும்மாலாம் எந்த சீனே வந்து படத்துலேருந்து வைக்கல, எல்லா சீனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி வேல்யூ வந்து இருந்துச்சு. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிலையை காட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சிலை ஏன் வந்து காட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. படத்தோட எண்டிங்கில் அந்த சிலையோட தான் முடிச்சிருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மரியன் ராஜ் அவர்கள், ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய யங் ஏஜில் வந்து டெல்லி கூட்டிகிட்டு போகிறே சொல்லியிருப்பார். பட் ஒரு சில காரணங்களால டெல்லி வந்து கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டார். ட்ரெயின் வரைக்கும்லாம் போயிருப்பாங்க, போய் ட்ரெயினில் ஏறியிருப்பாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 ஸ்டாப் கழித்து அவங்க இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு ஏன் இறங்கினாங்கிறத ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க, செகண்ட் ஹாஃபில் காட்டியிருப்பாங்க. செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணாங்க அப்படி தான் சொல்லியாகணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோடைய தங்கச்சிக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுங்கிறது ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு குழப்பமாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் அந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம டேரக்டர் வந்து கனெக்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தில் எல்லா சீனுமே தேவையான சீனாக தான் இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ படம் அருமையாக இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் கோ விசிட் தியேட்டர் அண்ட் வாட்ச் ஹாப்பி ராஜ். ஸோ அதேமாதிரி நண்பர்களே, இந்த திரைப்படத்திற்கான ஹானஸ்டான என்னுடைய ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 10 நான் வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலுடைய வியூவர்ஸ் யாராவது ஹாப்பி ராஜ் திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய ஹானஸ்டான ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.